மாண்புமிக்க இளைஞர்களை 18/4 வெள்ளி ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி 108 வழிகாட்டுதல். வாழ்க்கை என்ற சொல்லும் வழி என்கிற சொல்லும் ஒரே சொல்லில் இருந்துத்தான் உதித்திருக்க முடியும் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது வழிகாட்டுதல், வழியை கேட்டு பெறுதல். உலகின் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு வழிகாட்டுகிற நிகழ்வாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை வழிகாட்டுகிறது. நம் உழைப்பு என்பது நம் வியர்வையை வழிகாட்டுவது. நம் சேமிப்பு என்பது நம் சிக்கனத்தை வழிகாட்டுகின்றது. நம் படைப்புகள் என்பது நம் அறிவுத்திறனை வழிகாட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு செயல்பாடும் நாம் சீரான வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியாக இருக்கும், அல்லது தெரிந்து கொண்டதை அடுத்தவர்களுக்கு உணர்த்துவதாக இருக்கும். நம் அனுபவத்தை, நாம் ஏற்கனவே சென்று வந்த தெரிதலை, நாம் ஏற்கனவே புரிந்த புரிதலை தெளிவுபடுத்தும் வாய்ப்பு வெளிப்படும் போது நிகழ்கிறது. உலகம் முழுமைக்கும் வழிகாட்ட முற்படுபவர்கள் விழிப்புணர்வு பெற்ற ஞானிகளாக மாறுகிறார்கள். உலகம் முழுமைக்கும் வழிகாட்ட முற்படுபவர்கள் விழிப்புணர்வு பெற்று ஞானிகளாக மாறுகிறார்கள். இமயமலைக்கு கால் வழியாக பயணம் செல்கின்ற போது இருக்கின்ற பழங்குடியினரை வழி கேட்பது உண்டு. ஒரு இடத்தின் பெயரை சொல்லி அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு அந்த பழங்குடி மக்கள் மிகவும் அருகில் இருக்கிறது என்று சொல்வார்கள். அரை மணி நேரம் நடந்த பிறகும் அந்த இடம் வராது. மீண்டும் எதிரே வருபவர்களிடம் வழி கேட்டால் அவரும் அருகிலேயே இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம்தான் என்று சொல்வார். கிராமத்தில் இருப்பவர்கள் வழி சொல்வதற்கும் நகரத்தில் இருப்பவர்கள் வழி சொல்வதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. நகரத்தில் இருப்பவர்கள் வழி சொல்லுகிற போது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வது உண்டு, அல்லது எவ்வளவு தூரமோ அதை அப்படியே சொல்வார்கள். ஆனால் கிராமத்தில் இருப்பவர்கள் வழி சொல்லுகிற போது தூரத்தை குறைத்து சொல்லுவார்கள். தூரத்தை அதிகமாக சொன்னால் ஒருவேளை பயணி தளர்ந்து விடுவாரோ என்கிற எண்ணத்தில் அவர்கள் ஊர் அருகிலேயே இருக்கிறது என்று சொல்வது வழக்கம். மேலும் கிராமத்தில் இருப்பவர்கள் வழி சொல்லுகிற போது அவர்கள் பெரும்பாலும் நடந்தே செல்லுகின்ற அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்பதனால் தொலைவை பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை. ஆனால் நகரத்தில் இருப்பவர்கள் நகரத்தின் வசதிகளிலேயே திளைத்திருக்கிற காரணத்தால் அருகில் இருக்கிற இடத்திற்கு கூட வாகனங்களில் அவர்கள் செல்லுகின்ற காரணத்தாலும் சொகுசிலும் பழக்கப்பட்ட காரணத்தால் தூரத்தை சொல்லுகின்ற போது அது உண்மையிலேயே தொலைவில் இருப்பதை போல் தோன்றுகிறது. கற்றுத்தருபவன் வழிகாட்டியாக இருக்கிறான். கற்றுத்தருபவன் வழிகாட்டியாக இருக்கிறான். வேறொருவரிடம் வழியை தெரிந்து கொண்டவர்கள் வெறும் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழியிலே போய் வந்தவர்கள் ஆசான்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். காத்திருப்பதற்கு பக்குவம் வேண்டும், பொறுமை வேண்டும், தெளிவு வேண்டும், தன் இலக்கின் மீது அழகான ஆழமான பிடிப்பு வேண்டும். ஒரு குருவிடம் ஒரு மாணவன் சென்றான். எனக்கு நீங்கள் பாடம் சொல்லித்தர வேண்டும், என்னை மாணவனாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று குருவிடம் கேட்டான்.
நீ கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும் என்று குரு சொன்னார். எவ்வளவு காலம் என்று மாணவன் கேட்டான். 1 வருட காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்றார் அந்த குரு. அவ்வளவு காலமா என்றான் அந்த இளைஞன். அப்படி என்றால் நீ 5 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்றார். 5 வருடங்களா என்றான் அவன். உன்னை பொறுத்த அளவில் 10 வருடங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன் என்றார் குரு. 10 வருடங்களா என்றான் அவன். அநேகமாக முன்னால் முடியவே முடியாது என்றார் அந்த குரு. அவசரம் காட்டுபவர்களாக சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடிவதில்லை. அவசரம் காட்டுபவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடிவதில்லை. பாதைக்கும் பாதத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் பாதைகள் எல்லாம் பாதம் படப்படத்தான் உருவாகிறது. இது பாதையா இல்லையா என்பதை ஒற்றையடி பாதையின் மூலம் செல்பவர்கள் இங்கே ஏற்கனவே மனிதர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள், பாதம் பதித்து சென்றிருக்கிறார்கள் என்று தேர்ந்தெடுத்து செல்வது வழக்கம். ஏற்கனவே பாதை இருந்தால் அது பாதுகாப்பான பாதை என்று பொருள். ஆனால் நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் அந்த பாதை உருவாவதற்கு பயணப்பட்டவர்கள் நிச்சயம் பாத சுவடுகளை தேடியிருக்க மாட்டார்கள். அவன் தன் பாதத்தை பதித்து ஒரு பாதத்தை உருவாக்கி இருப்பான். அப்படி யார் ஒருவன் துணிச்சலோடு பாதையை உருவாக்குகிறானோ அவன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறான். மற்றவர்கள் வெறும் பாதசாரிகளாகவே இருக்கிறார்கள். அனுபவசாலிகளின் வார்த்தைகளில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.